நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாவை மத்திய அரசு நிராகரித்திருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசிப்பதற்காக வரக்கூடிய 9ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு ஜெகநேசன் மன்னன் இணைகிறார். சார் வணக்கம். இந்த நீட் தொடர்பாக ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவில் நீங்களும் உறுப்பினராக இருந்தீங்க. இந்த மசோதாவை மத்திய அரசு நிராகரிச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? உங்களுடைய கருத்து என்னது? இது மத்திய அரசு நிராகரிக்கிறதுக்கு அதுல அவங்க சட்டத்தை இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு சட்டமாக இருக்கிறது, அதனால நாங்க நிராகரிக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை காட்டி அவங்க செய்வாங்க. ஆனாலும் அந்த கமிஷனுடைய அந்த சட்டமே, அந்த சட்ட திருத்தமே தவறானது. அதாவது நீட் என்பது நாம அந்த ரிப்போர்ட்ல நல்ல அதுல நிறைய ஆதாரங்கள் கொடுத்து அது எப்படி மருத்துவ கல்வியையும் மருத்துவ சேவையையும் தமிழ்நாட்டு மக்களுடைய மருத்துவ சேவையை பாதிக்குது, அதே மாதிரி மருத்துவ கல்வியிலும் அது பிரைவேடைஸ் பண்ணுது, கமர்ஷியலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டது. அப்ப இதை நாம இன்னும் கோர்ட்ல கண்டெஸ்ட் பண்ணாம நாம என்ன பண்ணிருக்கிறோம், நாம பிரசிடென்ட் அசெப்டுக்காக பில் பாஸ் பண்ணி நம்ம அனுப்பினோம். இப்ப அதை அவங்க நிராகரிச்சிருக்காங்க. அப்படின்னும் பொழுது அப்ப இதனுடைய மாநிலத்தினுடைய உரிமையில அவங்க தலையிட்டு மேல அவங்க ஆட்சியில இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்கிறதா தாங்க தெரியுது. அதாவது ஒரு மக்களுக்கு உண்டான கல்வி, மக்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ சேவைங்கிறது தான் நோக்கமா இருக்குமே ஒழிய சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது மட்டுமே மருத்துவ கல்வியையும் மருத்துவ சேவையையும் அது மக்களுக்கு கொடுக்க போறது இல்லை அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அகில இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். அப்போ அவங்க ஒருவேளை இது போன்ற ஒரு ஆய்வு அறிக்கையை நாங்க செய்தது போன்று அதை தயார் செய்திருந்தாங்கன்னா அந்த மாநிலங்கள்லயும் இதே பிரச்சனை தான் இருக்கும். பல மாநிலங்களும் இதற்கு குரல் கொடுத்திருக்காங்க அந்த காலத்துல நம்ம அந்த நீட் அறிக்கையை வெளியிடும் பொழுது. அப்படி என்னும் பொழுது இது மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது, இந்திய மக்கள் அனைத்து மாநிலங்களுக்குமே எதிரானது தான். ஏனென்றால் நீட் என்ற ஒரு தேர்வு என்பது கமர்ஷியலைசேஷனுக்கு கொண்டு போகுது, பிரைவேடைசேஷனுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது துல்லியமாக அதை நிரூபிச்சிருக்கோம். கமர்ஷியலைசேஷன் ஏன்னா நீட்ல கோச்சிங் சென்டர் போய் தான் அதுல இருந்து நாம அந்த மருத்துவ படிப்பு போவோம். மோர் தென் 50% ஆஃப் த சீட்ஸ் ஆர் பிரைவேட் சீட்ஸ். அப்போ அதுல 15 மார்க் வாங்குறவன் 17% மார்க் வாங்குறவன் தான் அதுல போய் பணம் இருக்கிறதுனால அதுல போய் சேர்றாங்க போது அப்ப மருத்துவம் என்பது கமர்ஷியலைஸ் ஆகுது. பணம் உள்ளவன் தான் படிக்கிறாங்க பொழுது கிராமத்தில் உள்ள மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மத்திய அரசு ஏன் இதை நிராகரிச்சாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கா? இன்னும் தமிழ்நாடு அரசுக்கு என்னென்ன சட்ட வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு? சட்ட வாய்ப்புகள் ஏனென்றால் இதுல இப்ப தமிழக அரசு எடுத்தது சரியான முடிவு. ஒரு மருத்துவ மசோதா போட்டு அதன் மூலமாக பிரசிடென்சியல் அசென்ட் வாங்கி அதை சட்ட திருத்தம் செய்துவிட்டால் தமிழ்நாட்டிற்கு விலக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிறது சரியான போக்கு. ஆனால் ஒன்றிய அரசு அதை ஏற்க மறுக்கிறது எனும் பொழுது நமக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு நம்ம கோர்ட்டுக்கு போறதுதான் அடுத்தது. ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது லெஜிஸ்லேஷன் மூலமாக அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம்னு நினைத்தோம். பெருந்தன்மையுடன் அந்த ஒன்றிய அரசு இதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய மருத்துவ அந்த ஸ்டேட்டஸ் அதையெல்லாம் பாதுகாக்க அவங்க மறுக்கிறாங்க. அப்படி எனும் பொழுது இப்போ நமக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு கோர்ட் தான். அப்ப நாம கோர்ட்ல போயிட்டு இதை கண்டெஸ்ட் பண்ணி இது அரசியல் அமைப்பிற்கு எதிரானது, நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல இருக்கின்ற நீட் என்ற ஒரு சட்டப்பிரிவை இதை அகற்ற வேண்டும் என்பதுதான் நம்ம கோர்ட்ல கண்டெஸ்ட் பண்ண வேண்டியது. ஏன் அதை அப்படி கண்டெஸ்ட் பண்ணும் என்றால் இது மாநில கல்வி உரிமையில தலையிடுகிறது. நாம என்ட்ரி 32ல ரொம்ப தெளிவாகவே இருக்கு. இன்னும் கல்வி மாநில உரிமையில தான் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தால் கூட. அப்படி எனும் பொழுது நீட் என்பது இது அட்மிஷன்ல வருது. அப்ப அட்மிஷன் என்பது ரெகுலேஷன்ல வருது. ரெகுலேஷன் என்பது மாநில உரிமை, கல்வி ரெகுலேஷன் என்பது மாநில உரிமை. அப்படி எனும் பொழுது அப்ப இந்த ப்ரொவிஷன்ஸை வைத்து நாம கோர்ட்ல கண்டெஸ்ட் பண்ணி அதே நேரம் நாம ரிப்போர்ட்ல தெளிவாக ஆய்வுபூர்வமாக எழுதியிருக்கிறோம். அதுல எவ்வளவு பாதிப்புகளை மருத்துவ கல்வியிலோ மருத்துவ சேவையிலும் இது ஏற்படுத்த போகிறது. அப்ப இது இரண்டையும் வைத்துக் கொண்டு, ஒன்று இந்த பாதிப்பு மருத்துவ கல்வி மருத்துவ சேவை, இன்னொன்று இது கல்வி உரிமைக்கு எதிரானது. அப்படி எனும்போது இது இரண்டையும் வைத்துக் கொண்டு நாம கோர்ட்ல கண்டெஸ்ட் பண்ண வேண்டியதுதான் அடுத்து இருக்கின்ற பாதையாக நான் கருதுகிறேன். இதை இனிமேல் விட முடியாது. ஏனென்றால் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்ற ஒரு அந்த சட்ட வடிவமே தவறானது, அந்த ஆக்டே தவறானது.
அந்த ஆக்ட்ல வந்து அவங்க சென்ட்ரலைஸ் பண்ணி ரெகுலேஷனை கொண்டு வந்தது சட்டத்திற்கு எதிரானது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமைப்புக்கே அது எதிரானது. அதனால் இது கோர்ட்ல தான் இனிமேல் கண்டெஸ்ட் பண்றது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. மக்களும் ஒன்று திரட்டி நாம வந்து எதிர்கொன்றவை தமிழக மக்கள் காட்டியாக வேண்டும். அனைத்து மாநிலங்களில் உள்ள மற்ற பிற மக்களுக்கும் இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. அது அந்த மாநிலங்களுக்கும் இந்த பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது தான் இன்னும் லாங் டேர்ம்ல. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜவஹர் நேசன்.